லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதன் வாயிலாக பார்க்கும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு 221 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக கருத்துகள் வெளியாகுது. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கரெக்டு தான். இப்போ இதே கூட்டணி இருந்தானாக்கா வரும் 221 வரும். திமுக பார்லிமெண்ட்ரியில் 39 வாங்கினது அது வந்து காங்கிரஸ் வரணும் சொல்லிட்டு. we don't want BJP to come. It will be the next ruling party also because of Stalin giving very good. அவர் ரொம்ப நல்ல ஆட்சி செய்கிறாரு. நான் இங்கே இல்லை, நான் UAEயில் இருக்கிறேன், நான் கத்தாரில் இருக்கிறேன், நான் மிச்ச ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போகும்போது ஸ்டாலினோடைய இன்ஃப்ளூன்ஸ் அங்கெல்லாம் தெரியுது. ஸ்டாலினை நான் வந்து UAEயில் டைரெக்டாகவே பார்த்துருக்கேன். அப்போ போலீஸ்காரங்களே கேட்டாங்க, யார் இது, இவர் என்ன, இவர் பிரைம் மினிஸ்டரா? இல்லை, அவர் தான் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டருக்கு இவ்வளோ பவரா? ஏன்னா மக்கள் அவ்வளோ க்ரௌடு. ஒரு எக்ஸ்போ 2020 துபாயில் நடக்கும்போது எல்லா சீஃப் மினிஸ்டரும் வந்தாங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர், மக்கள் க்ரௌடே இல்லை. ஆனால் ஸ்டாலின் வரும்போது அவ்வளோ க்ரௌட். இஸ் எ புல்லிங் ஸ்டார், அது நல்லா தெரியுது. ஈ வில் பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன் 2026. இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 221 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது அது உண்மை, அது மறுக்க முடியாது. அதே மாதிரி நேரத்தில் எந்த எதிர்க்கட்சிகளும் வந்து எதையும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் போட்ட ஓட்டு தானே. மக்கள் போட்ட ஓட்டு வந்து அதை எண்ணிக்கையில் வரும்பொழுது அதுதான் தீர்மானிக்கிறது. வரக்கூடிய காலகட்டத்தில் நீட் தேர்வுகளையும் இழுத்து நிற்கும்போது அந்த மாணவர்களோட ஓட்டு வந்து மறுபடியும் கூடத்தான் செய்யும். அதனால் வந்து அது பின்னுக்கு போகாது, உண்மை அது. அதனால் வந்து அரசியல் கட்சியில் இப்போ வேறு விதமாலாம் பேசுகிறாங்க. நாங்கள் மறுபடியும் வந்து கூட்டணி ஆட்சியெல்லாம் கொண்டு வந்துடுவோம் தமிழ்நாட்டில், ஓட்டு சதவீதத்தில் வரவே வராது. அப்படி இருக்கிறதுனால இந்த 221க்கு மேலே இன்னும் வந்து ஒரு 4 சீட்டு வரத்தான் செய்யுமே தவிர குறையாது. மாணவிகளுடைய ஓட்டு என்பது அதிகரிக்கும். 18 வயது அந்த நேரத்தில் நிரம்பும் போது இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட நாளில் வரும்பொழுது அது வந்து வரும்பொழுது எப்படியும் பார்த்தாலும் சரி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டுகள் தீர்மானிக்கிற ஓட்டாக வந்துடும். அப்பவும் அது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக இது வந்து தென் மாநிலம் வந்து இது திராவிட கட்சியுடைய ஆட்சி தான் நடக்கும். மற்ற கட்சிக்கெல்லாம் வேலையே கிடையாது. திராவிட கட்சியை தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். அதனால் திராவிட கட்சியுடைய கொள்கையை தான் நம்ம தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும். அதனால் வர யாராக இருந்தாலும் திராவிட கட்சிகளோட கூட்டு சேர்ந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. திராவிட கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலையே கிடையாது. 221ன்றது இனி வரக்கூடிய அதாவது இது வரைக்கும் பண்ணதோடைய ஒரு மக்களோடைய ஒரு பலன் தான் இப்போ நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. திருப்பி அதாவது மிச்சம் மீதி அடுத்த வரக்கூடிய சீசனில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வரக்கூடிய அஜெண்டா டிஎம்கே எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு அனைவருக்குமே 5ஆம் வகுப்பு மேற்பட்ட மாணவர்களுக்கு 1000 ரூபா போட்டாங்கன்னா அது இன்னும் அவங்களுடைய செல்வாக்கு வலுப்பெறும். திருப்பி அவங்க +2க்கு மேலே திருப்பி வரக்கூடியவங்களாம் வாக்காளராக மாறுவாங்க, அதோட பலன் அனுபவிப்பாங்க. இதற்கு அடுத்த ஒரு எலெக்ஷனில் கூட திருப்பியும் புதுசான வாக்காளர்லாம் வருவாங்க. அனுபவிச்சிருக்கக்கூடிய பலனெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா அது வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் மக்களோட சூழ்நிலை என்னன்றதை பொறுத்து தான். ஆனால் 221 நம்ம அந்த கணக்கெல்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து மொத்த டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 234 வைக்கிறோம் டார்கெட்டு. அதில் 221 அப்படின்றது நம்ம ஒரு முயற்சி தான். 234 ட்ரை பண்ணுவோம். வராது. லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய மதவாதம் விதம். ஓகே, டெஃபினெட்லி BJP is not a good party for Tamil, Dravidam. They are not good supporter for Tamil Nadu or the people of Tamil Nadu. See, இப்போ நான் வந்து 89 10th படிக்கும்போது டிஎம்கே கருணாநிதி வந்து அவர் சொன்னார், இன்ஜினியரிங்கெல்லாம் நோ நீட் ஆஃப் என்ட்ரன்ஸ். தட் இஸ் அ வெரி குட் இன்ஃப்ளூயன்ஸ். அதனால் நான் இன்ஜினியரிங் படித்தேன். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் 23 வருஷமாக. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம். இதே நார்த் இந்தியாவில் வந்து சில கம்யூனிட்டி தான் இருக்கிறாங்க. யார்? 3% கம்யூனிட்டி தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்கோம். எல்லாம் பெரிய பெரிய ஜாபில் இருக்கிறோம். நான் இப்போ வெக்கேஷனில் வந்திருக்கிறேன். அதனால் நான் வந்து நிறையா கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எல்லா கண்ட்ரிலையும் தமிழ் தான் முக்கியமாக. நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஐ எம் ப்ரவுட் டு பி அ தமிழியன். ஐ எம் ப்ரவுட் திராவிடியன். அதனால தான் வி லைக் ஸ்டாலின். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சிஎம் போஸ்டிங் பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். திமுக தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம்.
அவங்க என்ன பரம்பரை இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க. அத்தர் ஸ்டேட்லாம் பிஜேபி இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் கால் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்களை மீறி வர்றது ரொம்ப கஷ்டம் தான் நாங்கள் நினைக்கிறோம். எதுனால கொடுத்தோன்னா அவங்க பாரதிய ஜனதா வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க, மக்களை பிரிவுபடுத்துகிறாங்க. தென் மாநிலத்தில் பிரிவுபடுத்த முடியாது. அந்த மாதிரி தலைவர் நம்மளுக்கு பிறந்திருக்காங்க. பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம் மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கான்னு கொஞ்சம் மக்களை ஜாதியை பிரிக்க சொல்ல. ஓட்டு கேட்கும்போது நீ பிரிவனா நான் பிரிவு தவறாக பேசிடுவாங்க. அப்புறம் பார்த்தா என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கை கொடுப்பாங்க. இவங்க ஜாதியை பிரிக்கிறாங்க. ஜாதியை பிரிக்கிறதுக்கு தென் மாநிலத்தில் அதிகாரமே கிடையாது. அது இப்போ வந்து ஆந்திராவில் கொஞ்சம் வின் பண்ணியிருக்கானாக்கா அங்கே மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கம்மியாகி போச்சு. தமிழ்நாடு திராவிடத்துக்கு பாரம்பரியத்துக்கு பேர் போன கட்சி. திராவிடத்துன்னு சொல்லாமல் இங்கே ஓட்டையே வாங்க முடியாது. ஜனநாயகத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் இவ்வளோ கம்மியாக இருந்தால் கூட சட்டசபைக்கு கொஞ்சம் வலு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கருத்து. நம்ம வந்து சரிசமமாக பார்க்கணும். கேள்வி கேட்குற இடத்துல ஆட்கள் இருந்தால் தான் செய்யக்கூடிய இடத்துல ஒரு உத்வேகம் வரும். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. 221 234 அப்படின்றது இல்லை. எதிர்கட்சிகள் சிறப்பாக வரணும், ஆளுங்கட்சியோட செயல்பாடு சிறப்பாக இருக்கணும், மக்கள் நல்ல திட்டங்கள் மிக சிறப்பாக வரணும் அப்படின்றது தான். இதில் பிஜேபி கணக்கு இல்லை. பிஜேபி எப்போவுமே கணக்கு இல்லை. சும்மா அதாவது இப்போ பிஜேபி வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஏடிஎம் கூட கூட்டணினால தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதை அவங்க எப்போவுமே அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. அதுதான் தே டோன்ட் வாண்ட் தமிழ் பீப்புள் சீனா. அது பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு திருட அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா? இல்லை, பேசக்கூடாது அது மாதிரி. ஈ இஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஐ won't leave him because I am an Indian. So he is a prime minister. So he should support all the states, all the 38 states he have to support. ஸோ அதனால தான் அவங்க வந்து சில கம்யூனிட்டிக்கு லாங்குவேஜ் வைஸ் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேசுகிறவங்க தான் வரணும், இல்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேசுறது தான் சப்போர்ட்டாக இருக்கணும். போனியே ஆக மாட்டாங்க. டெபாசிட்டே வாங்க தமிழ்நாடு முழுக்க. தனிச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஏதாவது கட்சிக்கார மேலே ஏறி உட்காந்துட்டு பாதி கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. திராவிட கட்சியில் கூட சேர்ந்தால் டெபாசிட்டாவது பாதி வாங்குவார். ஜெயிக்கிற கட்சி இவ்வளோ கூட மாட்டாங்க. தோற்று போமோன்னு நினைக்கிற கட்சிக்காரன் கூப்பிட்டுக்கிட்டு அவஸ்தைப்படுவான். இது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா விரும்பவே மாட்டாங்க. முதல்ல சொன்னீங்க மோடி எத்தனை முறை வர்றாரோ அவ்வளோ எங்களுக்கு வேல்யூ உண்டு. திமுகவுக்கு ஜெயிச்சிச்சா இல்லையா? அவர் வராமல் இருந்தால் ஒரு 5 இடத்துல கூட ஜெயிப்பாங்க. அவர் வந்ததுனால திமுக ஜெயிச்சிச்சு. கண்டிப்பாக பாரதிய ஜனதா இங்கே சரியான தலைவர்களே கிடையாது. அவன் மக்களோட அனுசரித்து போகிற தலைவர் இல்லை. அவன் மதவாத கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. மதவாதம் இல்லாமல் அண்ணன் தம்பி மாதிரி பழகிற கட்சி யாரும். அதுக்கு தான் பாரதிய ஜனதா அண்ணன் தம்பிங்கிற வார்த்தையை பேச மாட்டாங்க. நீ யார், நீ என்ன ஜாதி தான் ஜாதியை பார்ப்பான தவிர கோயிலை பார்ப்பேன், சாமியை பார்ப்போன்னா நம்ம எல்லாம் மனித ஜாதி நினைக்க மாட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் வேள்வி கிடையாது. மனிதனை மதிக்கிறவங்க மதிப்பாங்க. அவர் பாட்டில் எது வேணால் சொல்லுவார். இப்போ சொன்னார் ஏதாவது ஒன்று நடந்துதா, நான் 20% ஓட்டு வாங்குவேன்னு, அது 25% ஒன்றும் நடக்கலை. நான் டபுள் டிஜிட் வாங்குவேன்னு, அதுவும் ஒன்றும் நடக்கலை. ஏதாவது ஒன்று அவர் சொன்னதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா? ஒன்று கூட நடக்காது, நடக்கும் போகிறது இல்லை. இந்த பிரசிடெண்ட் வந்தால், ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தால் மக்களோட மக்களாக இருக்கணும். த பீப்புள் ஷுட் பி இந்த டவுன் ட்ராடன். அதுதான் இப்போ ராகுல் காந்தி வராரு. நீங்கள் யார் நான் யாரெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் நான் கேட்டு போகிறேன். அதுதான் பிரசிடெண்ட். இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் பார்ட்டி. அதுதான் பிரசிடெண்ட் ஆஃப் பார்ட்டி. அவரே மக்களை அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. அதுதான் அப்படி தான் இருக்கணும். நீ தனி நான் தனி, அதுன்னா மக்களோட இணைந்து இருந்தால் தான். நான் கிங் ரூலில் இருக்கிறேன், அவர் கிங்கோட நம்ம சேர முடியாது, கரெக்டாக? ஆனால் கிங்கை நம்ம பார்க்கலாம். நான் கிட்ட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எடுக்க முடியுமா? முடியாது. ஸ்டாலின் கூட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்ல. அதே மாதிரி ராகுல் காந்தி கிட்ட பக்கத்தில் நின்று பிரைம் மினிஸ்டர் கிட்ட எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே மாதிரி தான். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் ரீச்சபிள் டு த பீப்புள். பீப்புளுக்கிட்ட போகலைன்னா, பீப்புளுக்கு நீ சேவை செய்யலைன்னா பீப்புள் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. யூ கேன் டாக் எனிதிங் பட் தேர் வில் பி நோ ஓட். சிங்கிள் ஓட் வில் நாட் பி டெபாசிட்டட் டு யூ. மக்கள் சொன்னதை என்னன்னா அவர் சொல்கிறத வந்து செய்கிறாருல்ல. இப்போ வந்து கண்டினியூவாக ஒரு சின்ன ஒரு சொல்லிருக்கோம். பெண்கள் பஸ்ஸில் ஏறுறாங்க, மறுபடியும் இந்த 1000 ரூபா கொடுக்குறாரு. அது வந்து கண்டினியூ, அது அந்த மக்களுக்கு அது பயன்பாடில் இருக்குது. அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. இப்போ இந்த மின்சாரம் அதை என்ன செய்யலாங்கக்கூடிய ஒரு அவங்க ஆலோசனையில் இருக்குது. அப்போ ஆட்சியை தக்க வைக்கும்போது, ஆட்சி மக்கள் மத்தியில் மறுபடியும் போகும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மின்சாரம் எப்படி பயன்படுத்தலாம்
அப்படிங்கிறத எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இல்லாமல் அது மக்களுக்கு சாதகமாக நன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து திமுக இப்போ ரொம்ப ரொம்ப செய்வாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு விவசாய கொள்கையிலலாம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் விஸ்தீரணமாக தான் செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது மக்கள் மனதில் வந்துக்கிட்டு நல்ல இடம் பிடிச்சி தான் அந்த ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இன்னும் வந்து ஒரு 4-5 லட்சம் ஓட்டு கூட தான் செய்யுமே தவிர குறையாது. நிறைய நல்லது பண்ணணும். மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் நிறைய வரமாட்டேங்குது. அங்கே ஓட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு பண்ண மக்கள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணணும். முதல்ல பண்ணதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். திமுக தாண்டி வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. யார் வேணால் ஆட்சி அமைக்கலான்னு சொல்லலாம். அப்போ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்து தான் தெரியும். எல்லா கட்சியும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது சொல்லுவாங்க. அதனால் மக்களோட முடிவு அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ யார் நல்லா செய்கிறாங்களோ யார் வேணாலும் வரலாம். மக்கள் கையில் இருக்குது. அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே யார் எப்படி பண்ணாங்களோ அதை பொறுத்து தான். ஸோ அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நல சார்ந்த திட்டமோ மக்கள் நல சார்ந்த விஷயமோ மக்கள் நல சார்ந்த பிரச்சனைகளும் முன்னெடுக்கிறது இல்லை. அவங்களோட அஜெண்டா எப்போவுமே என்னன்னா மத துவேஷம், மத அரசியல். அதுவே பேசினா மக்களுக்கு, அதாவது வட மாநிலங்களில் வந்து ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க இங்கே வந்து படித்தவங்க, அவங்களுடைய செல்வாக்கு எடுப்படாது, அவங்களோட வார்த்தைகள் எடுப்படாது. இப்போ கூட ஒரு 11% வந்திருக்கான்றான் கூட்டணி பலத்தினால தானே தவிர வேறு ஒன்றும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான். அவங்களோட செயல்பாடு என்ன வேணா இருக்கட்டும். சிறப்பாக பேசுகிறாங்களா பார்க்குறேங்க. நான் வாழ்வாதாரத்தை பற்றி என்ன சிறப்பாக பேசுகிறாங்களா பாருங்கள். ஒன்றுமே இல்லையே. அப்போ அவங்களுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க படித்தவங்க? அதுதான் அவங்கள ஒரு பிரதான விஷயம். நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது நீங்கள் பகிரங்கமாக ஒரு கேள்வி கேளுங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாங்க. அது தவிர வேறு ஒன்றுமே சொல்ல தெரியாது. அப்புறம் அவங்கள மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க? படித்தவங்க. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி விரும்புங்கன்னா எடுத்த உடனே பாருங்கள், தாலியாக இருப்பான், கோயிலை இடிப்பான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான். இந்த மக்கள் வந்து அந்த பிளவுவாத இந்த பிரிவினைகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை விரும்ப மாட்டேன்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய டிமாண்ட்ஸ் இது இருக்குதே அதை விரும்பலை. அவங்க பிஜேபி வைக்கக்கூடிய அந்த தந்திரமான பேச்சுக்கள் எல்லாம் அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க.